அரவணைக்கிற போது ஒரு குடும்பத்தின் சகோதராக அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதை காணுகின்ற போது உண்மையிலேயே அதற்கு கோடான கோடி நன்றி வழக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முறை 2026 என்பது 234 தொகுதியிலும் வெற்றி பெறுவோம், வெற்றிக்கணையை உருவாக்குவோம். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர், நான் அவரை சந்திக்கின்ற போது நான் வியந்து போனேன். ஏன் என்று சொன்னால், அப்படிப்பட்ட மனிதநேயம் மிக்கவராக என்னை அரவணைத்தார். என்னை அரவணைக்கிற போது ஒரு குடும்பத்தின் சகோதராக அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதை காணுகின்ற போது உண்மையிலேயே அதற்கு கோடான கோடி நன்றி வழக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாடு நன்றாக இருக்க, நாட்டு மக்கள் நலமாக இருக்க, தேசம் சரியாக இருக்க, தேசத்திலே வாழுகிற நாம் அனைவரும் சுதந்திரமாக வாழ்வதற்கு பெண்களுக்கு முழு சுதந்திரம் தேவை என்ற முறையிலே தான் இன்று நாம் அத்தனை பேரும் இங்கே இணைந்த அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறோம். களத்தை பொறுத்தவரையிலும் எதிர்கால தமிழகம் என்பது எல்லோரையும் வாழ வைக்கிற தமிழகமாக அமையும். எதிர்கால தமிழகம் என்பது தொழிலாளை உயர்த்தி பிடிக்கும். எதிர்கால தமிழகம் என்பது மானுடைய கல்வியறிவை மேலும் உயர்த்தும். எதிர்கால தமிழகம் என்பது விவசாயியை வாழ வைக்கும். எதிர்கால தமிழகம் என்பது இங்கே இருக்கிற பெண்களுக்கு முழு உரிமை வழங்கப்படும். அதற்காகத்தான் இந்த இயக்கம் இன்றைக்கு உருவாகியிருக்கிறது. 91 புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஆட்சி கட்டிலே அமர்கிற போது 234 தொகுதியில் 232 தொகுதி நாம் வெற்றி பெற்றோம். ஆனால் இந்த முறை 2026 என்பது 234 தொகுதியிலும் வெற்றி பெறுவோம், வெற்றிக்கணையை உருவாக்குவோம்.